Hi guys, very good morning. I hope you're all doing well. This is Jagan from Seven Suns Trading. நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துருந்துட்டுருக்கோன்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கிற கரன்சி பேர்ஸ்லாம் ப்ரீ மார்க்கெட்டாக அனலைஸ் பண்ணி எங்கே பை அண்ட் செல் போகலாம் அப்படின்றத என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து நான் என்ன பார்க்குறேன், இந்த எஸ்எம்சி யூஸ் பண்ணி நான் என்ன பார்க்குறேன்றத நான் இந்த யூடியூப் சேனலில் வந்து அப்லோட் வந்து பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். ஓகேங்களா? ஸோ நான் வந்து ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் ட்ரேட் கிடையாது. நான் சொல்கிறத வச்சுக்கிட்டு அப்படியே நீங்கள் பை அண்ட் செல் என்டர் ஆகிறத அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து வச்சுருப்பீங்க. அதை வச்சு நீங்கள் ப்ராஃபிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஓகேங்களா? அதை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுதான் வந்து பெஸ்ட்டு. அதான் வந்து ப்ராஃபிட்ஸை கொடுக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே. நம்மளோட எஸ்எம்சி ரெக்கார்டிங் கோர்ஸ் அண்ட் லைவ் கிளாஸும் அவைலபிளில் இருக்குது. பை பண்ணணும் விருப்பம் இருந்தால் என்னோடய டெலகிராம் லிங்க் பார்த்தீங்கன்னா, பர்சனல் டெலகிராம் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணிட்டு என்னை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூரோயூஎஸ்டி அண்ட் கோல்டு வந்து பார்த்துடலாம். ஸோ யூரோயூஎஸ்டி வந்து டாக்குமெண்ட் வீடியோ பார்க்காதவங்க இப்போ பார்த்துருங்க. இதில் வந்து கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இந்த வீடியோவோட எண்டில் வந்து கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணிட்டு போங்க. ஸோ நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, இங்கே வந்து சோச் வந்து நடந்துச்சு. ஸோ நமக்கு வந்து டிமாண்ட் வந்து இங்கே இருக்குது. ஓகேங்களா? அது வந்து சொல்லியிருந்தேன். நமக்கு வந்து இங்கே ஸ்வீப் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டுருக்கான். நமக்கு லிக்விடிட்டி வேறு இருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த டிமாண்டில் மார்க்கெட் வந்து ரீஃபைன்மெண்ட்டில் பின் பண்ணிவிட்டு வந்து மார்க்கெட் வந்து எடுத்துகிட்டு போயிட்டான். ஸோ மார்க்கெட் இங்கே அந்த டே வந்து நான் வந்து ட்ரேட் வந்து பண்ணலை. ஓகேங்களா? ஸோ அதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணியிருந்தேன்னா, இங்கே மார்க்கெட் வரட்டும். ஏன்னா இப்போது இந்த ஹையை வந்து நமக்கு வந்து கன்ஃபர்மேஷன்னு பார்க்கும்போது நமக்கு சோச்சா வந்து எடுத்துப்போம். ஓகேங்களா? இது வந்து டிஓஎஸ், மேலே இருக்கக்கூடியது வந்து சோச். ஓகேங்களா? சோச்சா வந்து நம்ம எடுத்துப்போம். ஸோ இந்த சோச்சுக்கு நமக்கு இது வந்து லிக்விடிட்டி. ஸோ இது வந்து லிக்விடிட்டியாக எடுத்துட்டு இந்த டிமாண்டில் இருந்து நமக்கு பை வந்து போகும் அப்படின்ற ஒரு பிளானில் நான் என்ன பண்ணேன்னா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். மார்க்கெட் என்ன பண்ணிட்டான், மேலே போயிட்டு இங்கே வந்துட்டு மறுபடியும் மேலே போயிட்டான். நமக்கு வந்து இந்த டிமாண்டுக்கு வந்து மார்க்கெட் வரல. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணியிருக்கான்னா, மார்க்கெட் ஓவராலாக இங்கே இருக்கக்கூடிய ஹை வந்து எடுத்துட்டான். ஓகேங்களா? இங்கே இருக்கக்கூடிய ஹை வந்து எடுத்துட்டான். ஆனால் ஆக்சுவலாக இது ஹை கிடையாது. ஓகேங்களா? ஸோ நம்ம 4 ஹவரில் பார்க்கும்போது ஸோ 4 ஹவரில் நமக்கு இந்த டிமாண்டில் வந்து மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான், இதை மிட்டிகேட் பண்ணியிருக்கான். ஓகேங்களா? மிட்டிகேட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்விங்கை கொடுத்துட்டு இந்த லோ இப்படி கொடுத்துட்டு நமக்கு ஒரு ஸ்விங்கை மறுபடியும் கொடுத்து ஒரு லோ கொடுத்துட்டு இப்போ மேலே போயிட்டுருக்கான். ஓகேங்களா? ஸோ அப்போது நமக்கு ஆக்சுவலான ஹை இங்கே இருக்குது. சரிங்களா? மார்க்கெட் எப்போ இந்த ஹையை பாடி க்ளோஸ் பண்ணி பிவைஸ் பண்ணுதோ அதுக்கப்புறம் தான் நமக்கு கீழே இருந்து பை வந்து போகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. சரிங்களா? கீழே இருந்து பை போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆனால் இப்போதைக்கு இந்த இடத்துல டிமாண்ட் வந்து இல்லை. அதனால 4 ஹவர் டிமாண்டில் மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணதுனால நம்ம 15 மினிட்ஸுக்கு போயிட்டு இந்த டிமாண்டில் நம்ம வெயிட் பண்ணலாம். ஓகேங்களா? பிவைஸ் பண்ணிட்டாலும் நம்ம இந்த டிமாண்டில் வெயிட் பண்ணலாம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இங்கே சூப்பரான லிக்விடிட்டி பில்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஒரு நல்ல லிக்விடிட்டி பில்ட் ஆகிருக்கு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து கீழே வராமல் எகைன் மேலே போயிட்டே இருக்கலாம். ஸோ அப்படி நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ 1 ஹவர்லேயும் போய் பார்த்துடலாம். ஸோ இங்கே பாடி க்ளோஸ் பண்ணியிருக்கு. ஸோ இங்கே வந்து ஒரு சப்ளை வந்து இருக்குது ஸ்வீப் பண்ணதுக்கு. ஸோ இது வந்து நம்ம ஸ்வீப்பாக எடுத்துக்கலாம். ஸோ ஸ்வீப் பண்ணதுக்கு நமக்கு ஒரு சப்ளை இருக்குது. இப்போது மார்க்கெட் வந்து இந்த சப்ளையில் ரியாக்ஷன் பண்ணால் நமக்கு இங்கேருந்து ஒரு டிமாண்ட் எடுத்து பை வந்து பண்ணலாம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எகைன் எல்லாமே கன்ஃபர்மேஷன் எடுத்து மேலே போயிட்டுருக்கான். அப்போது மறுபடியும் வந்து கீழேருந்து எடுத்துகிட்டு மேலே போவானான்னு கேட்டிங்கன்னா அது ரேர் தான். அதனால நமக்கு இன்ஸ்டண்ட்டாக எடுத்துகிட்டு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் நமக்கு இந்த ஃப்ளிப்பில் இருந்து ஏதாவது ட்ரை பண்ணலாம். சரிங்களா? ஸோ ஒரு என்ட்ரி வந்து மிஸ் பண்ணியாச்சு. ஒரு நல்ல என்ட்ரி மிஸ் பண்ணியாச்சு. ஆல்ரெடி பிளான் பண்ண ஒரு டிமாண்டு தான். ஸோ ஓகே, பார்க்கலாம். இப்போது இது வந்து 1 ஹவர். ஸோ 5 மினிட்டில் என்ன பண்ணிகிட்ருக்கான் அப்படின்றதையும் நம்ம செக் பண்ணிக்கலாம். சேம் சப்ளையில்.
ஸோ இது வந்து நமக்கு சப்ளைவா. ஸோ மார்க்கெட் வந்து இப்போ இந்த சப்ளையில் தான் ரியாக்ஷன் நடந்திருக்கு. இப்படி ரியாக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் போயிருக்கான், மறுபடியும் ரியாக்ஷனில் தான் இருக்குது, இன்னும் சப்ளை ஃபெயிலியர் ஆகலை. ஃபெயிலியர் ஆனால் தான் நமக்கு வந்து ஃப்ளிப் வந்து கன்ஃபார்ம் ஆகும். இந்த பெரிய சப்ளை இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் வந்து ஃபெயிலியர் ஆகணும். ஓகேங்களா. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது வந்து இன்னைக்கு இந்த வீடியோ வந்து அப்லோட் ஆயிரும். இந்த பாயிண்ட்டிலேருந்து, அதாவது மார்னிங்கில் இருந்து ட்ரேடு டைமில் இருந்து நான் இதை டாக்குமெண்ட் பண்ணுறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ அதை டாக்குமெண்ட் பண்ணி நான் அப்லோட் பண்ணுறேன், பார்க்கலாம். முடிஞ்சால் ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா, கான்ஃபிடென்ட்டாக சொல்லலை. சரி, ஓகே. கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸில் நமக்கு ஒரு 2 டிமாண்ட் வந்து நான் மார்க் பண்ணியிருந்தேன். ஸோ இங்கேருந்து பை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 15 மினிட்ஸில் இந்த லிக்விடிட்டி ஹண்ட் பண்ணிவிட்டு போன ஒரு டிமாண்டும், அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு டிமாண்டும் பைக்கு வந்து சான்ஸ் இருக்குது அப்படின்ட்டு டிஸ்கால்லையும் வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ மார்க்கெட் என்ன பண்ணிட்டான், மேலே போனால் கொஞ்சமாக கீழே வந்துட்டு மேலே போயிட்டான். நமக்கு இந்த டிமாண்டில் வந்துட்டு பை ஆகலை. ஓகேங்களா. அதனால இப்போது இந்த 2 பையும் அப்படியே வச்சுருக்கலாம். இப்போது கரண்ட் மார்க்கெட்டில் என்ன நடக்குதுன்றதை பார்த்து அந்த டிமாண்ட் வேலிடாக இருக்குமான்றதை பார்த்துடலாம். ஓகேங்களா. ஓகே, அந்த 2 ஏரோவை எடுத்துட்டேன். இப்போ வந்து இந்த இடத்துல பிஓஎஸ், ஆக்சுவலாக இந்த இடத்துல சோச்சு பிஓஎஸ் நம்ம செல் போகும் அப்படின்ட்டு வெயிட் பண்ணோம். செல் போகலை, நமக்கு வந்து கன்ஃபர்மேஷன் கொடுக்கல, மேலே போயிட்டான். செல் வந்து நம்மளும் வந்து ட்ரேட் எடுக்கலை. ஸோ மேலே போயிட்டு அப்படியே மேலே போய் நமக்கு கரண்ட் மார்க்கெட்டோட ஹையை சோஸ் பண்ணிட்டான். ஓகேங்களா. ஸோ இப்போ கோல்டோட கேரக்டர்ன்றதை பார்த்தீங்கன்னா பையிலே தான் போயிட்டுருக்கு. அதனால கண்டிப்பாக மார்க்கெட் பை போகிறதுக்கு தான் ஹைலி சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா, மார்க்கெட் பை போகிறதுக்கு ஹைலி சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த சப்ளை வந்து இப்போ எடுத்துக்கலாம். பை போகிறதுக்கு அதிகமாக சான்ஸ் இருக்குது. ஆனால் டிமாண்டுக்கு வந்துட்டு போகுமான்னு கேட்டிங்கன்னா சான்ஸ் கம்மி. டிமாண்டுக்கு வந்துட்டு பை போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சான்ஸ் கம்மி. இப்போது 2 ஸ்டெப்பை நான் வந்து சொல்கிறேன் பாருங்க. இப்போ இங்கே சோஸ் பண்ணதுக்கு நான் டிமாண்ட் எப்போ எடுக்க போகிறேன். ஓகேங்களா. இப்போது இதில் டிமாண்ட் எடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா இந்த டிமாண்டெல்லாம் லிக்விடிட்டி ஹண்ட் ஆகும். ஸோ எஸ்எம்சி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், இது டிமாண்ட் தான், ஆனால் இதெல்லாம் வந்து ஹண்ட் ஆயிரும். அது எப்படி ஹண்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்து எல்லோரும் உள்ளே வர வச்சுட்டு ஹண்ட் பண்ணுவான். ஸோ அதனால் நம்ம இங்கே இன்ட்ரெஸ்ட்டே காட்டக்கூடாது, இது அப்படியே தூக்கிடணும். ஸோ நமக்கு வந்து நெக்ஸ்ட்டு டிமாண்டுன்றது எது, இங்கே இருக்குது. இது வந்து டிமாண்டு. அடுத்த டிமாண்ட் அப்படின்றது எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஓகேங்களா. இப்போ நல்லா பாருங்கள், நம்ம முன்னாடி ஒரு டிமாண்ட் 15 மினிட்ஸில் வேலிடான டிமாண்ட் ஒன்று போட்டோமா, அந்த டிமாண்டு இது தான், அதோட ஹையர் டைம் ஃப்ரேம் டிமாண்டு இது தான். அப்போது இது வந்து நமக்கு ஹைலி வேலிடு. இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது. ஓகேங்களா, இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது, இதுவும் வேலிடு தான், ஆனால் அதை விட இது பவர். ஓகேங்களா. சரி, ஓகே. இப்போது இதில் ரீஃபைன்மெண்ட்டுன்றது பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி போட்டு வச்சது தான் இதில் ரீஃபைன்மெண்ட்டாக வரும். ஆல்ரெடி ஒரு டிமாண்ட் போட்டு வச்சுருக்கோம், இது ரீஃபைன்மெண்ட்டாக வரும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரீஃபைன்மெண்ட் 2. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது ரீஃபைன்மெண்ட். ஓகேங்களா. ஆனால் இந்த ரீஃபைன்மெண்ட்டு கீழே என்ன இருக்குது, லிக்விடிட்டி இருக்குது. ஸோ இது ஹண்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். ஓகேங்களா. அதுவும் இந்த பிரேக்குக்கு அதுக்கப்புறம் வந்த இது வந்து ஓகே சேஞ்ச் ஆஃப் கேரக்டராக எடுத்துக்கலாம். இந்த பிரேக்குக்கு அதுக்கு அடுத்து வந்த ஒரு ஸ்விங்கு அப்படின்றனால இது லிக்விடிட்டி, மோஸ்ட்லி லிக்விடிட்டியாக எடுக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. நம்ம டைம் ஃப்ரேம் வந்து 4 ஹவரில் நம்ம ட்ரேடு வந்து பண்ணுறோம். அப்போ லோ டைம் ஃப்ரேம்லலாம் பார்க்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பார்க்கணும், அவசியம்தான். ஏன்னா அதெல்லாம் பண்ணிட்டு போனவங்க அவங்க தான். அப்படின்றப்போ நம்ம வந்து பார்க்கணும் தான். ஓகேங்களா. சரி, ஓகே. இந்த டிமாண்ட் வேலிட், இது வந்து ஹண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இருந்தாலும் வேலிட் தான், ஹண்ட்டே ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகேங்களா. சரி, ஓகே. இப்போது சப்ளை இருக்குது. ஓகேங்களா. இந்த சப்ளை இருக்குது, ஏன் சப்ளை இருக்குன்னா சோச்சுக்கு ஒரு சப்ளை இருக்குது. ஓகேங்களா. இங்கே சோச் பண்ணனால நம்ம இந்த சப்ளை எடுத்திருக்கோம். ட்ரெண்டு இப்போ பையில் இருக்குது, கோல்டோட ட்ரெண்டு 4 ஹவரில் பையில் இருக்குது. ஆனால் நம்ம சோச் எடுத்து ஒரு கவுண்டர் ட்ரேடை வந்து பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ இதில் 15 மினிட்ஸில் நமக்கு ரீஃபைன்மெண்ட் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸில் இங்கே ஒரு ரீஃபைன்மெண்ட் இருக்குது. ஸோ இதை தாண்டி வேறு ஏதாவது ரீஃபைன்மெண்ட் இருக்கா, இல்லை.
ஓகேங்களா. ஸோ ஒரே ஒரு ரீஃபண்ட்மெண்ட் தான். ரீஃபண்ட்மெண்ட்டை மார்க் பண்ணி வச்சிடலாம். ஸோ அகெயின் 4 ஹவருக்கு வந்து போயிடலாம். ஸோ இப்போ என்ன வந்து நம்ம பிளான் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த இடத்துல ரீஃபண்ட்மெண்ட்டோ இல்லை அந்த சப்ளைலையோ வந்து கன்ஃபார்ம் பண்ணி மார்க்கெட் கீழே போயிட்டு டிமாண்ட்லேருந்து பை ஆகணும். இது வந்து நம்மளோட பிளான். ஆனால் இங்கே கண்ட்ரோல் எடுக்கிற மார்க்கெட் கீழே டிமாண்டுக்கு வருவானான்னு கேட்டிங்கன்னா, இதுதான் ரூலு. டிமாண்டுக்கு வர்றது தான் ரூலு. ஏன்னா சோர்ஸ் நடந்திருக்கு, அப்புறம் கீழே வர்றது தான் ரூலு. ஆனால் டிமாண்டு வரைக்கும் வருவானான்னு கேட்டிங்கன்னா, அது நம்மளால் சொல்ல முடியாது. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே செல் பண்ண போகிறோம். முடிஞ்ச வரைக்கும் எக்ஸிட் ஆகிட்டு அப்படியே விட்டுறலாம், ட்ரேட் பண்ண வேணாம். இன்கேஸ் டிமாண்டுக்கு வந்தானா நம்ம இந்த டிமாண்ட்லேருந்து பை வந்து பண்ணலாம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த சப்ளையில் ட்ரேட்ஸ், சின்ன ட்ரேட்ஸை போட்டு வெளியே எக்ஸிட் ஆகிடலாம். ஏன்னா மார்க்கெட் இப்படியே போயிட்டு சப்ளையில் போயிட்டு இப்படி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போது நம்ம மினிமைஸ் பண்ணி ட்ரேடு போகிறோம் பார்த்தீங்களா, கன்ஃபர்மேஷன் பண்ணி. அப்போ இந்த இடத்துல நம்ம ப்ராஃபிட் பண்ண முடியும். ஆனால் கீழே வரைக்கும் நம்ம பண்ண வேண்டாம். அப்போது இது இப்படி இந்த மாதிரி ரியாக்ஷன் பண்ணி நமக்கு இந்த ஹையவே எடுக்கிறான் அப்படின்ட்டு வச்சுக்கலாம். இந்த ஹையவே எடுக்கிறான்னா இப்போ சொல்லுங்கள் டிமாண்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டிமாண்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் டிமாண்ட். இப்பயும் அதே டிமாண்டு. அப்போது மிட்டிகேட் பண்ணிட்டு போனாலும் வேலிடு, ட்ரேட் பண்ணலாம். மிட்டிகேட் பண்ணாமல் போனாலும் நம்ம இந்த இடத்துல ட்ரேடு இருக்குது. அப்போது பவர்ஃபுல்லான 2 டிமாண்டு நம்மக்கிட்ட இருக்குது. அப்போ இங்கே வந்து நமக்கு ஃப்ளிப் கொடுக்குறான், இந்த சப்ளையில் ஃப்ளிப் கொடுக்குறான்னா நமக்கு இந்த இடத்துல ஒரு ஃப்ளிப்பு கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ அதுலேயும் வந்து நம்ம பை போகலாம். இப்போதைக்கு அதை பேச வேணாம். நமக்கு மூமெண்ட்ஸ் நடந்தால் நான் அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் டிஸ்கார்டில் வந்து அப்லோட் பண்ணியாச்சு. ஓகேங்களா. சரி, ஓகே. ஸோ இதான் மூமெண்ட்ஸ், பார்த்துக்குங்க. ஓகேங்களா. சரி, ஓகே. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோனால ஏதாவது நீங்கள் லேர்ன் பண்ணுறீங்க, கற்றுக்குறீங்க அப்படின்னா ஒர்த் இட் அப்படின்ட்டு டைப் பண்ணிடுங்க. ஓகேங்களா. அப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். லைக் பண்ணிடுங்க. யூடியூப் புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேங்களா. ஸோ என்னோடய பாஸ்ட் வீடியோஸ்லாம் போய் பாருங்கள். எல்லா வீடியோ போய் பாருங்கள். நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஓகே, தேங்க்யூ.